தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஜவாஹிருல்லா தலைமையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அருகே பேரணி நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களுடைய செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவுக்கு நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள், அவர்கள் சார்ந்த அமைப்புகள், அதே போல அவர்கள் நடத்தக்கூடிய கட்சிகள் என பல்வேறு அமைப்புகளும் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. தமிழ்நாடும் தமிழ்நாடு அரசும் அதில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த சட்ட மசோதாவிற்கு, திருத்த சட்ட மசோதாவிற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று சென்னையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜவாஹிருல்லா தலைமையில், அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் மிகப்பெரிய ஒரு பேரணியானது இங்கே மண்ணடி தெரு, பாரிஸ் கார்னர்ல இருக்கு. அங்க மண்ணடி தெரு கலெக்டர் ஆபீஸ் பின்புறத்துல இருக்கு. அங்கிருந்து ஊர்வலமாக வந்து ரிசர்வ் பேங்கை முற்றுகையிடுவதாக திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பேரணியானது தொடங்கி இருக்கிறது. மண்ணடி தெருவிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சுமாராக ஒரு 400 மீட்டர் அளவுக்கு அவங்க வரலாம். அதன் பின்னராக பிரதான சாலையில் இவ்வளவு பெரிய கூட்டம் போகும், அதே போல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்பதால் முற்றுகை போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள் என்று தெரிகிறது. மிகப்பெரிய அளவுக்கு காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. தள்ளுமுள்ளு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மீறி அவர்கள் சென்றார்கள் என்றால் கைது நடவடிக்கையும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்பதை அந்த திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துதான் இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது இந்த விவகாரத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு இந்த மசோதாவை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதான கோரிக்கையாக இருந்து இந்த பேரணியானது தற்போது தொடங்கியிருக்கு. விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.